எதுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னமோ என்னை பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு பிடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு பேசுனீங்க. உங்களெல்லாம் உன்னை எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்ப என்னமோ இப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்கார வச்சிருக்கீங்க, அதுவும் உங்க கால் மேல. அப்படி இல்லைம்மா, உன்னை எனக்கு பிடிக்கும். காலேஜில் ஒரு சுட்டி பொண்ணு மாதிரி அழகாக அப்படியே ரெட்டை சட்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் லூசர் விட்டு வரமோ நீ மட்டும் ரெட்டை சட்டை போட்டுட்டு அழகாக வருவல்ல. நானும் அப்பப்போ உன்னை சைட் அடிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு மாதிரி சரி என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை லவ் பண்ணாமல் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் லவ் பண்ணதை. சரி இன்றைக்கி தான் எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு மேலே நமக்கு என்ன கவலை, நம்ம ஃப்ரீ பேடாக லவ் பண்ணலாம். அதுக்கு தான் உன்னை பீச்சுக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். சரி நீ தான் பீச்சில் தான் ப்ரொப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால, அதனால தான் ஐ லவ் யூ செல்லம். பாரு. ஓ அப்படின்னா என்ன பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஏன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில சொல்லாம இருந்தீங்க? சொன்னால் ரொம்ப பிகு பண்ணிப்ப. என்னடா இவ்வளோ பெரிய ஆள் நம்மள்ட்ட லவ் சொல்லிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஓவராக பிகு பண்ணிப்ப. அதனால தான் கொஞ்சம் ஓட விட்டு பிடிச்சேன். நான் அப்படியே அழுதுகிட்டே போய் எங்க அப்பாட்ட சொல்லி வேற யாராவது பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அது எப்படி அப்படின்னா பண்ண விட்டுற மாட்டேன். அதுக்கு தானே நான் உடனே போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா ஒரு மாதிரி கத்துனுச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டேன். அதனால தான் இந்த தங்கத்தை நான் தான் கல்யாணம் பண்ணோம், நான் என் கூட தான் இருக்கணும்னு உன் தலையில் எழுதியிருக்கு. அப்புறம் எப்படி அது மாறும்? என்னமோ சொல்றீங்க. சரி, நல்லதா நடந்தா சந்தோஷம் தான். கால் வலிக்க போகுது. நீ பஞ்சு மெத்தம்மா, எனக்கு எப்படி கால் வலிக்கும் சொல்லு? எது பஞ்சு மெத்தையா? நானா 85 கிலோ வெயிட்டு தெரியுமா? பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே. ஐஸ் வச்சது போதும், விடுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் ஒன்றும் வீட்டுக்கு போகணும். எது வீட்டுக்கா? இன்னைக்கு வீட்டுக்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஃபுல் டே என் கூட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. இதுக்காக நான் எவ்வளோ வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்கிட்ட நான் நிறையா பேசணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டனே. அதுக்கு இப்படியே உட்காந்துட்டா பேச முடியும்? கால் வலிக்காது? அதெல்லாம் வலிக்காது, நான் சொல்கிறத முதல்ல கேளு. ம் நம்ம ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண மொதல் நாள் வெளியில் எங்கேயாவது யாரும் இல்லாத இடத்துக்கு ரொம்ப தூரமாக போகணும். எதுக்கு? ஏய் சி, நீ எதுவும் தப்பு எடுத்துக்காத, அப்படின்னா கிடையாது, அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. நான் உங்ககிட்ட மனசு தொடர்ந்து நிறைய பேசணும், அதுக்கு தான் ஆசைப்பட்றேன். எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகலாம். கார் எடுத்துக்கலாம், நீ கூட ட்ரைவ் பண்ண. ரொம்ப லாங்காக யாரும் இல்லாத இடத்துக்கு போகலாம். அங்கே போயிட்டு ஒரு பனிச்சாரல் மாதிரி பனி பெய்கிற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல அழகாக இதே மாதிரி என்னோட கால் முட்டி போட்டு என் தொட மேலே நீ உட்காந்து உனக்கு நான் ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லணும். அந்த ஃபீல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஓ, இந்த அளவுக்கு ஆசையை வச்சுக்கிட்டு தான் என்ன நீ வேணாம் வேணான்னு சொன்னியா? அதெல்லாம் சும்மா, கோச்சிக்காதம்மா. மணி, சீரியஸாகவே சொல்கிறேன், உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பா அளவுக்கு உன்னை பிடிக்கும். இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிச்சது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் உன்னை தான் பிடிக்கும் மணி. 4 வருஷத்தில் நான் எவ்வளோ நாள் எழுதியிருக்கேன் தெரியுமா? நீ மட்டும்தான். உன்னை நான் எங்கெங்கேயும் இருந்து சைட் அடிப்பேன், பார்ப்பேன். உன்னோட பேரை என் நெஞ்சில் பச்சை குத்தலான்னு நினச்சேன். சப்போஸ் நீ பிடிக்கலன்ட்டீனா அப்புறம் என்ன பண்ணுறது? நான் செத்து போயிட்டா தான் போகுது அப்படின்னு சொல்லி தான் பச்சை குத்தலை. ஏய் லூசு, நம்ம என்ன பேசாத. நம்ம 100 வருஷத்துக்கு வாழ்வோம், சரியா? இப்படியே லவ் பேரா. மணி, நானும் உங்ககிட்ட இந்த மட்டும் சொல்லலை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் மணி. உண்மையிலே உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாரா கிருஷ்ணா தர. இன்னொன்று நான் கேட்குறேன்ல, இன்னொன்று இப்போ எதுக்கு எழுந்திரிச்சு ஓடுனேன்? என்ன அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? எனக்கெல்லாம் பிடிக்கல. கிஸ் கேட்குறீங்க, ஏதோ ஆசையில் ஒன்று கொடுத்தா அப்படியே ஃபுல்லாக கேட்குறீங்க. அதெல்லாம் முடியாது. பாய், நான் வரேன். ஓடு, எத்தனை நாளைக்கு ஓடுவேன்? நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரமாக எங்கள் அம்மாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணாதான் இவ்வளோ நம்ம கூடயே வச்சுக்கலாம். அப்போ எப்படியும் ஓட முடியாதுல்ல. அதுக்கான வேலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரொம்ப அழகான புள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பார்ப்போம். என்னங்க பொண்ணு பார்க்குறான்னு போனீங்களே, பொண்ணு பார்த்தீங்களா? பொண்ணு எப்படி மனமனா எப்படி பேசுனீங்களா? உங்கள்கிட்ட பேசுச்சா பொண்ணு? கமலா, பொண்ணுன்னா பொண்ணு, அப்படிப்பட்ட பொண்ணு. ரொம்ப அழகான பொண்ணு, அடக்க உணக்கமான பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு சரியான பொண்ணு. நம்ம சீக்கிரமாக அந்த சம்மதத்தை பேசி முடிச்சிடணும். பொண்ணு பிடிச்சிருக்கான் பாரு,
எம்புட்டு அழகா பிடிச்சிருக்கான். நானும் தான் எங்கள் அப்பா எனக்கு பொண்ணு பார்த்தான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏது உங்க அப்பா பொண்ணு பார்த்தானா? யார் இப்ப சொல்றீங்க? என்ன தானே சொல்றீங்க? ஏன் என்னை விட அந்த பொண்ணு என்ன அந்த அளவுக்கு அடக்கமான பொண்ணா? என் அளவுக்கு யாரும் வர முடியாது. அதான் நான் பார்க்குறேனே 23 வருஷமா படாத பாடு போடுறேன். ஏ சாமி, இதை எடுக்காத அதை எடுக்காத, அங்கே போவாத இங்கே போவாத, இதை பண்ணாத எதை பண்ணாலும் என்ன கேட்டு பண்ணு, இல்லைன்னா எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். அந்த ஆள் அங்கே நின்றுட்டு ஏழு ஏழு ஏழு. எப்பா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு பெரும்பாடு. என்ன பெரும்பாடு படுறீங்க? எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? வரட்டும் வரட்டும். எங்க அப்பா வெளியே போயிருக்காரு தானே பேசுறீங்க தைரியத்துல. எங்க அப்பா வரட்டும், இன்னைக்கு நான் பேசிக்கிறேன். என் டார்லிங் கமலா, நான் சும்மா விளையாண்ட டார்லிங். நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? மாமா ஆட்டினா எதுவும் சொல்லாதீங்க. சரிதான், எங்க அப்பாட்ட சொல்றேன்னு சொன்னோடனே அப்படியே நடிக்கிறீங்களா, பம்புறீங்களா? நடத்துங்க பாத்துக்கிறேன் எத்தனை நாளைக்குன்னு. இல்லை டார்லிங், அப்படின்னா கிடையாது. மாமாட்ட சொன்னேன் அப்படின்னா அவர் பெரிய மனுஷன். அவர் எதாவது சொன்னார்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும். நமக்குள்ளேயே பேசிப்போம் டார்லிங். நம்ம மருமகளை பற்றி பேசுவோம். நீ இந்த மாதிரி பேசாத, கோவப்படாத, முதல்ல சாந்தமாவு சாமி ஆடாத. ம், நடக்கட்டும். எத்தனை நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். சரி, பொண்ணு பாத்தீங்களா? என்ன எவ்வளோ தம்பிக்கு சரியா வருமா? அதெல்லாம் நல்ல பொண்ணாக தான் இருக்குது. அவங்க அப்பா பேர் வந்து ஆசீர்வாதமா, அவங்க அம்மா பேர் வந்து ருக்மணியா. நம்ம பக்கத்தாண்ட தெருவு தான். பொண்ணு நல்லா இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க குணமனமா எப்படின்னு தெரியல. பொண்ணு நம்ம வீட்டில் தான் வந்து வேலை போகுது. இருந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருக்கணும்ல. பார்ப்போம் என்னான்னு. இன்றைக்கி நாள் நல்ல நாளாக இல்லை. நாளைக்கு அமாவாசை, அதுக்கப்புறம் பாட்டியும். அதனால் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நல்ல நாள் பார்த்து போய் பொண்ணு கேட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா அவங்க வீட்டில் ஏதோ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களாம் அந்த பொண்ணுக்கு, நம்ம பையனை லவ் பண்ணுது அப்படிங்கிறதால. சரி, நம்ம இதை சீக்கிரமாக தள்ளி போடக்கூடாது, சீக்கிரமாக இதை முடிச்சுக்கணும். ஏன்னா நான் சொல்கிறது சரிதானே கமலா? சரிதாங்க. நீங்க ஒரு சில விஷயத்துல தான் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்க பையன் விஷயத்துல கரெக்டா தான் இருக்கீங்க. பரவாயில்ல. சரிதான், நம்ம ஒரு பையன் வச்சிருக்கோம். என்ன பண்றது, அவன் ஆசையா நம்ம நிறைவேற்றணும்ல. என்னமோ என்னோட ஆசை தான் நிறாசையா போச்சு. என் அண்ணன் பொண்ணு அருக்கானிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசையா இருந்தேன். அவ வந்து ரெட்டை தடை போட்டுக்கிட்டு இதுக்கும் ஆடுவா. அழகா இருப்பா. வருத்தம் வந்து உங்கள் வீட்டில் சின்ன போடுறது போதாதா? இன்னும் என் மொமம் வந்தால் வந்து சின்ன பொண்ணுமா? எப்போ போதும், அருக்கானியும் வேணாம் கருக்கானியும் வேணாம். அந்த பக்கத்து திரும்பி என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை கமலா, சும்மா அந்த பக்கத்து திரும்பினேன். டாடி மம்மி. வா சூர்யா, உட்காரு. எங்க ஆளைய காணும்? எங்க வெளியே போனியா? ஒரே அவுட்டிங் தான். எப்ப பார்த்தாலும் பசங்க கூட சேர்ந்துட்டு அங்க போறேன் இங்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்க. காலகாலத்துல ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நாளைக்கு கல்யாணம் பண்ண அப்படின்னா ஒரு பிள்ளைய நல்லா பாத்துக்கிற அளவுக்கு உனக்கிட்ட திறமை வேணும்ல, ஒரு வேலை வேணும்ல. என்னதான் அப்பா பாட்ட சம்பாதிச்ச சொத்து இருந்தாலும் நீ சம்பாதிக்கிற சொத்து மாதிரி வருமா? என்ன போ உள்ளே போ. மம்மி, அதெல்லாம் நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஜாப் வரும். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் எதுவும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி போர் அடிக்காதீங்க. முதல்ல எனக்கு பசிக்குது, லஞ்ச் எடுத்து வைங்க. டேடி என்னாச்சு உம்முன்னு இருக்கீங்க? அம்மா அடித்தாங்களா? எது உங்கள் அம்மா அடித்தாலாவா? என்னையெல்லாம் யாராவது தொட முடியுமா? நானா காட்டாரு சிங்கம்ல, என்னையாரு தொட முடியும்? எது காட்டாரா? இந்த வரேன் இரு. காட்டாருன்னு சொன்னீங்க. ஏதா நான் சும்மா சொல்லிட்டேன், விட்டுரு வலிக்குது. அந்த பயம் இருக்கணும். ஏண்டா சூர்யா, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? இந்த மாதிரி இவகிட்ட வந்து கோத்து விட்டு என்னை அடிச்சு மாதிரி கண்ணாடி கிண்ணானே நொறுக்கி விட்டாடா. ஏன்டா இப்படி பண்ணுற? சரி, ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வரேன். எது நான் அடி வாங்குறது ரொமான்ஸா? சரிதான், வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சது போலடா. நாங்கன்னா யார்? கண்ணனோட புள்ள இல்லை, கமலாவோட புள்ள இல்லை, அப்படி தான் இருப்போம். என் பேரே சொல்லிட்டு போகிறான் பாரு. எப்பா சாமி, நமக்கு வந்தது தான் இப்படி இருக்குன்னா நம்ம பெற்றதும் அதுக்கு மேலே இருக்குது. நம்மளை அடி வாங்க வைக்கிறதுக்குன்னே இருக்கானு போ. ஹே, முதலிரவு வந்தாச்சு, நாளைக்கு எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். என் மொண்டாட்டி ஓகே சொல்லிட்டா. எப்படியோ 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஓகே சொல்லியிருக்கா குழந்தைக்கு. கடவுளே, சீக்கிரமாக எனக்கு குழந்தைய கொடுத்துரு. என் மகனை பார்க்க வேண்டும், எனக்கு ஆவலாக இருக்கின்றது. என்ன பாட்டு சத்தமா கேக்குது? முதலிரவு ஃபர்ஸ்ட் இரவுன்னுட்டு பேசாம கம்முன்னு இருக்க மாட்டீங்களா?
3 வருஷத்துல எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே முதலிரவு. டார்லிங் வந்துட்டியா? இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துட்ட. மாமா பார்த்தியா ரெடியாக எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன். எது ரெடியாகி உட்காந்துருக்கீங்களா? எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க, ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா என்னை வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நினப்பு அப்படி இருக்கா? சரிதான், எப்போ பார்த்தாலும் அதே நினப்பிலே தெரியுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க சமைச்சு சாப்பிட்டு படுத்துருங்க. எது நான் சமைக்கணுமா? எப்பா பாரு, இத்தனை நாள் சமைச்சது நீங்க தானே. என்னமோ நான் சமைக்கிறேன் அப்படின்றீங்க. சமைங்க போய், நான் வரேன், மார்னிங் பார்க்கலாம். அட கடவுளே, இப்போ தாண்டா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன், அது பொறுக்கலையா?